வணக்கம் மக்களே, வெல்கம் டு எப்படியே வாஸ் வித் மோஹி. பொதுவாகவே தீபாவளி ரிலீஸ் என்னும்போது கண்டிப்பாக பெரிய தலைவங்களோட படத்துக்கு தான் நம்ம எதிர்பார்த்து போவோம். பட் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ எல்லா ஆக்ட்ரஸும் வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதனாலேயே இந்த தீபாவளிக்கு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. முக்கியமாக எல்லாருமே வந்து மக்களால் வந்து நல்ல பிரபலமான ஆக்ட்ரஸ் கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் நான் ஒரு படத்தினுடைய ப்ரீமியர் பார்த்தேன். ஸோ மாரி செல்வராஜோட இயக்கத்தில் துருவ அவர்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருக்க பைசன் காலமாடன் படத்தினுடைய ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டேன். ஸோ பார்த்த உடனே சுட உங்களுக்கு ரிவ்யூ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த படம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிடுச்சா இல்லையா, எந்த மாதிரியான வந்திருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ அதனால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க நாம் ரிவ்யூக்கு போகலாம். பைசன் காலமானான் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேசிக்கான கதையாக சொல்லிடுறேன். ஏன்னா வந்து ரொம்ப டீட்டெயிலாக போவேனான்னு நான் நினைக்கிறேன். லைக் வந்து ஒரு கபடி வீரன், அதாவது சாதாரண கபடி வீரனில் ரொம்ப அடிமட்டத்துலேருந்து மேலே வந்த ஒரு கபடி வீரனுடைய வாழ்க்கை கதை. முக்கியமாக சொல்லணும்னா மனதி சங்கர் அப்படின்ற ஒரு கபடி வீரருடைய வாழ்க்கையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு புனைப்பு கதை இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமா படமாக வந்திருக்கு. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசும். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக அது டிஃபால்ட்டாக மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 100% மாரி செல்வராஜ் படம் அப்படின்றத நம்ம தாராளமாக சொல்லலாம். ஏன்னா மாரி செல்வராஜ் கிட்ட நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அது எல்லாமே இந்த படத்தில் டிஃபால்ட்டாகவே இருக்குது. அண்ட் முக்கியமாக உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு பரியரும் பெருமாளோ இல்லைனா ஒரு கர்ணன் படம் பார்க்குற ஃபீல் இருக்கும். அந்த படங்களுக்கு கொடுத்த சில கூஸ்பம்ஸான சில விஷயங்கள் இந்த படத்துலையும் அடங்கியிருக்கு. அது நல்லாவே வந்திருக்கு. நிறைய இடத்துல வெளிப்பாடாக வந்திருக்கு. நிறைய இடங்களில் கிளாப்ஸ் வாங்குது, கிளாப்ஸ் அள்ளுது, மக்களால் கொண்டாடப்படுது. முக்கியமாக கபடி சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கான வே ஆஃப் அவுட்புட் நல்லாவே கொடுத்துருக்காரு மாரி செல்வராஜ். ஒரு கம்ப்ளீட் படமாக அவர் சைட்லேருந்து கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். இன்னொரு பக்கம் இது வந்து மாரி செல்வராஜ் படம் அப்படின்றத தாண்டி இன்னொன்று வந்து துருவோட படம் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. அந்தளவுக்கு துருவோட நடிப்பு அட்டகாசமாகவே இருந்தது. படம் ஃபுல்லாகவே த்ரூ அவுட்டாக அவரோட நடிப்பை நம்ம வந்து டிஃபைன் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜஸ் அவருடைய லைஃப் ஸ்டேஜஸ் வந்து காட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு தரத்தில், அதாவது ஸ்கூல் பையனாக இருப்பார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெச்சூரிட்டான லெவல், அதுக்கப்புறம் அந்த தடைகளை தாண்டி உடச்சி வெளியே வரணும். ஆக்சுவலி தடைக்குள்ளே தான் இருப்பார். அப்போது கட்டுப்பாடுக்குள்ளே, தன்னுடைய தந்தையோட கட்டுப்பாடுக்குள்ளே இருப்பார். அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் கபடி வீரராக அவர் ஆக்சுவலி நல்ல மெனக்கெட்டிருக்காரு படம் ஃபுல்லாகவே. அந்த மெனக்கடல் இந்த படத்தினுடைய பிரதிபலிப்பாக தெரியுது. அதுக்கான பலனும் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக கொண்டாடக்கூடிய லெவலுக்கு துருவ விக்ரமோட நடிப்பு இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு நடிப்பு கூட சொல்லலாம். அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பசுபதி ரொம்ப ஹைலைட்டாகவே தெரியாது. பசுபதி வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி வந்து ஒரு சாதாரண மனுஷன் தான். அவரோட கேரக்டர் ஒரு சாதாரண மனுஷன். வேணாண்டா எங்கேயா போய் முடிஞ்சிடும்டா, அதாவது தன்னுடைய பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு அப்பா இருப்பார். ஆனால் ஒரு கட்டத்தில் அவரே வந்து இறங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுற அந்த சீக்வன்ஸ் இல்லையா படத்தில் கிளாப் சொல்லுது. பசுபதி பற்றிலாம் பெருசாக சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அவரும் ஒரு ஒன் ஆஃப் த நடிப்பறக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அனுப்பமாக இருக்கட்டும், இல்லை ராஜஸ்ரீயாக இருக்கட்டும், அண்ட் இதை தாண்டி மற்ற சக நடிகர் லைக் வந்து அருவி மதனாக இருக்கட்டும், அப்புறம் அமீரா இருக்கட்டும், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா லாலா இருக்கட்டும், எல்லாருமே கொடுக்கப்பட்ட வேலையை நல்லாவே இருக்காங்க. இவங்களை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய வேலை இல்லை. ஏன்னா இவங்களுடைய விஷயங்களை நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. சில பேர் வந்து நீங்கள் ஹீரோவை நினைக்கிறவங்க வில்லனாக இருப்பாங்க, வில்லன் நினைக்கிறவங்க ஹீரோவாக இருப்பாங்க. நம்மளால் இந்த படத்தில் ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து புரிஞ்சிக்க முடியாது. அந்தளவுக்கு சூப்பராக கிராஃப்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இளவரசு அவர்களுடைய ஒளிப்பதிவாக இருக்கட்டும், சக்தி திரு அவர்களுடைய எடிட்டிங்காக இருக்கட்டும், இந்த ரெண்டுமே கைகோர்த்து இந்த படத்துக்கு என்னவான அவுட்புட் வேணுமோ அதை நல்லாவே கொடுத்துருக்கு. அதேமாதிரி நம்ம மாரி செல்வராஜ் படங்களை பார்க்கக்கூடிய ஃப்ரேமிங் எல்லாமே இந்த படத்தில் நிறையாவே இருக்குது. அதுக்கு நல்லாவே இவங்க ரெண்டு பேரும் அவுட்புட் சேர்த்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தில் நிறைய கூஸ்பம்ஸான நிறைய எமோஷனல் சீன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த ஒவ்வொரு சீனுமே நம்ம நெஞ்சில் ஆணித்தரமாக பதிகிற மாதிரி நல்லாவே எடுத்துருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். அவருடைய கபடி சீன்ஸாக இருக்கட்டும், ஊருக்குள்ளே நடக்கிற தகராறாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்கு நடக்கிற ஃபைட்டில் இவர் மாட்டிக்கிற விஷயமா இருக்கட்டும், அதேமாதிரி அவங்க அப்பா கேரக்டர் இவர் வந்து தொந்தரவு பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஒன்று சீன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு படத்தில் நல்ல நல்ல சீன்ஸை வந்து நல்ல ஸ்டேஜிங் பண்ணி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த படத்தில் நிவாஸ் கே பிரசன்னா அவருடைய இசை ரொம்ப பெரிய பலமாக மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்களை விட இந்த படத்தில் அவருடைய கரியர் பெஸ்ட் படம் கூட நான் அழிச்சு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான சில இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்லாம் இந்த படத்தில் நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. நிறைய பாடல்கள் படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முக்கியமாக கபடி சீக்வன்ஸ்க்கு போடப்பட்ட மியூசிக் எல்லாமே செம்மையாக இருக்குது. அந்த மோடை செட் பண்ணுறேன்னு சொல்லலாம், அந்த அட்மாஸ்பியரை செட் பண்ணி நல்லாவே டெலிவரி பண்ணிக்கிற கூட சொல்லலாம். இன்னும் அமுக்குறாங்க திணிக்கிறாங்க அப்படின்லாம் இன்னுமே படம் எடுத்துகிட்டு இருப்பீங்களா? இந்த காலத்தில் எங்கே நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ லைவாகவே நிறைய இடங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ரீசெண்டாக நிறைய கேஸ்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ
அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிற வரைக்கும் இந்த மாதிரி டேரக்டர்ஸ் படம் எடுக்க தான் செய்வாங்க. இது நான் வந்து தப்பு நீங்கள் சொல்லவே முடியாது. ஸோ அவங்களும் நிறுத்த சொல்லுங்கள், அதனால் இவங்களும் நிறுத்துவாங்க. அது நின்றுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க அதை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஸோ இது நடந்துட்டு தானே இருக்குது. நம்ம நினைப்போம் ஏதோ அந்த ஆதி காலத்தில் நடந்தது அப்படின்ற மாதிரி, அப்படிலாம் இல்லை, இப்போயும் நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கான குரல் கொடுக்க மக்களாக தான் நான் மாரி செல்வராஜனை பார்க்குறேன். ஸோ நல்லாவே அதுக்கான ஒருத்தர் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தில் ட்ராபேக்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து பெட்டர்மெண்ட்டாக வந்திருக்க வேண்டியது என்னென்னா, ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்காக சில விஷயங்கள் அமைஞ்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா படம் லிட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரம் ரன் ஆகுது. பட் ஒரு சில ஷார்ட்ஸை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக கொடுத்துருக்கலாம், இல்லை கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கம்மி பண்ணியிருக்கலான்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த படம் வந்து லிட்டரலி வந்து ஒரு கர்ணன் மற்றும் ஒரு பரியரும் பெருமாள் பார்க்குற மாதிரியான ஃபீல் கொடுத்தது ஒரு சில சீக்வன்ஸ். ஏன்னா அந்த கர்ணன் படத்தில் ஒரு அப்பா கேரக்டரும் லிட்டரலி இந்த படத்தில் ஒரு கேரக்டரும் ரெண்டுமே மேட்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும், நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அண்ட் வந்து பரியரும் பெருமாள் நடக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் அதுவும் இந்த படத்தில் பிரதிபலிக்குதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் இது அவருடைய படம் தான். பட் இது எல்லாமே இந்த கதையிலேருந்து அவர் பார்த்த வாழ்வியலேருந்து நடக்கக்கூடிய கதைகள், அதுதான் இது இப்போ வரைக்குமே அவர் வந்து படங்களை எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் இதெல்லாம் நீங்கள் பெருசாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தேரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ரொம்ப ஒர்த்தான வாட்ச் படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தீபாவளிக்கு நீங்கள் எந்த படம் வேணால் பாருங்கள், ஆனால் பைசனை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். ஸோ பைசனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.85. டீசல் படத்தோட ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது, அது மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. டியூர் படத்தோட ரிவ்யூ குயிக்காக வந்து சேரும். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான மூவிஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஸ்டே வித் மீ எவ்ரிடே வாஸ் வித் மோகி.